ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணுறீங்க. இந்த நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணிட்டு விட்டதுக்கு அப்புறம் எனக்கு டபுளாக இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. உங்களுக்கு ஏன் வெயிட் ரீகெயின் ஆகுது, ரீகெயின் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் என்னுடைய கோச்சிங் மூலிமா ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து மந்த்லி 5 to 6 kg ஹெல்தி வேலை வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு ஜஸ்ட் கால் பண்ணுங்க. நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்றோம். ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்துட்டு ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் ஏன் வெயிட் ரீகெயின் ஆகுது அப்படின்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. நீங்க நம்ம நியூட்ரிஷன் ஃபுட் எடுக்கும்போது எப்படி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் நோட் பண்ணுங்க. நீங்க மார்னிங் அண்ட் நைட் 2 டைம் ஷேக் எடுத்திருப்பீங்க, லஞ்ச் ஹெல்தி மீலா ப்ரிப்பேர் பண்ணி எடுத்திருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு வெயிட் லாஸ்ல ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்கும். நீங்க மார்னிங் ஷேக் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல 250 கேலரி இருக்கு, நைட் ஷேக் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல 250 கேலரி இருக்கு, மதிய லஞ்ச்ல 600 கேலரிஸ்க்குள்ள எடுத்திருப்பீங்க. ஸோ இந்த மெத்தடில் எடுக்கும்போது உங்களுக்கு வெயிட் லாஸில் ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்கும். நீங்கள் இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டை எடுத்துட்டு விட்டதுக்கு அப்புறம் நீங்கள் என்னென்ன ஃபுட் எடுத்தீங்க, வாட்டர் கரெக்டாக எடுத்தீங்களா, ஒர்க் அவுட் கரெக்டாக பண்ணீங்களா அப்படின்னு நீங்கள் ஒரு நிமிஷம் அனலைஸ் பண்ணுங்க. நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, இந்த நியூட்ரிஷன் ஃபுட் எடுக்கும்போது கரெக்டாக ஃபாலோ பண்ணி உங்கள் வெயிட்டை குறைக்கிறீங்க. வெயிட்டை குறைச்சதுக்கு அப்புறம் இந்த ஃபுட்டை ஸ்டாப் பண்ணிட்டு நார்மலான ஃபுட் ஹேபிட்குள்ளே திரும்பவும் போறீங்க. ஸோ நீங்கள் பழைய மாதிரியே ஃபுட் எடுக்கும்போது கம்பல்சரி உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகும். ஸோ இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டை நான் லைஃப் லாங் எடுக்கணுமா அப்படின்னு கேக்குறீங்க. இந்த நியூட்ரிஷன் ஃபுட் லைஃப் லாங் எடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நீங்க இந்த நியூட்ரிஷன் ஃபுட் எடுக்கும்போது எப்படி டைமிங் கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க, வாட்டர் எவ்வளவு எடுத்தீங்க, ஒர்க் அவுட் உங்க பாடிக்கு எவ்வளவு நேரம் கொடுத்தீங்க, ஸோ அந்த மாதிரிலாம் நீங்க கண்டினியூ பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு வெயிட் ரீகெயின் ஆகாது. ஸோ இந்த நியூட்ரிஷன் ஃபுட் எடுக்கும்போது கரெக்டா ஃபாலோ பண்றீங்க. இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டை விட்டுட்டு நார்மலான ஃபுட் ஹேபிட்குள்ள போறீங்க. ஸோ நீங்க அந்த மாதிரி நார்மல் ஃபுட் ஹேபிட் டைமிங் சேஞ்ச் பண்ணி பழைய மாதிரி லைஃப் ஸ்டைலுக்குள்ள போனீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகும். அதுக்கப்புறம் என்ன சொல்றீங்க அப்படின்னா, இந்த நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து எனக்கு வெயிட் நல்லா குறைஞ்சது, நான் ஐடியல் வெயிட் வந்துட்டேன், அதுக்கப்புறம் எனக்கு டபுளா இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றீங்க. நீங்களே ஒரு நிமிஷம் அனலைஸ் பண்ணுங்க. இந்த நியூட்ரிஷன் ஃபுட் மேல மிஸ்டேக்கா இல்ல நீங்க பண்றதுல மிஸ்டேக்கா அப்படின்னு ஃபர்ஸ்ட் நீங்க அனலைஸ் பண்ணுங்க. இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டை எடுத்துட்டு விட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு வெயிட் ரீகெயின் ஆகாம இருக்கணும் அப்படின்னா நீங்க கரெக்டான டைமிங்ல ஃபுட் எடுக்கணும். வாட்டர் இன்டேக் டெய்லி பேஸ்ல 3 to 4 லிட்டர் வாட்டர் கம்பல்சரி எடுக்கணும். ஒர்க் அவுட் டெய்லி பேஸ்ல ஒரு half an hour நம்ம பாடிக்கு ஒர்க் அவுட் கொடுக்கணும். இன்னும் ஒரு சிலர் அதிகமான டிப்ரெஷன் ஆகுறீங்க, மன அழுத்தம் அதிகமாக இருந்தாலுமே உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகும். ஸோ இப்போ சொன்ன இந்த மிஸ்டேக்ல கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்க வெயிட் ரீகெயின் ஆகாது. இன்னைக்கு வீடியோல உங்க டவுட்கான கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிருக்கும் நம்புறேன். நீங்க என்னுடைய கோச்சிங் மூலமா இந்த நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ண இன்ட்ரெஸ்டா இருந்தீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு ஜஸ்ட் கால் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்றோம். ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் தேவை அப்படின்னாலும், இந்த நியூட்ரிஷன் ஃபுட் பத்தின டீடைல் இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னாலும், இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டை ஒரிஜினல் ப்ராடக்ட்டை எப்படி டைரக்டாக கம்பெனிலேருந்து பை பண்ணலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு ஜஸ்ட் கால் பண்ணுங்க. நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறோம். இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் பற்றின டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் டெய்லி பேஸில் நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ஹெர்பலைஃப்ல இருக்கிற என்ன ப்ராடக்ட் பற்றின இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் நெய்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. Thanks for watching. Have a nice day.